இங்கே எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னா மெஷரிங் ப்ராசஸ் ப்ரெஷர் என்ன ரேஞ்சுனா 0 to 100 PSIல நம்முடைய சென்சார் இல்லைன்னா அந்த டிரான்ஸ்டியூசர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் இனிஷியல் மெஷர்மெண்ட்டு. அப்புறம் வந்துட்டு இனிஷியல் மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஃபிசிக்கல் வேல்யூக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் டு அண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். எவ்வளோனா 0 to 3 millivolt. The transmitter then converts that signal to standard signal. அப்புறம் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுன்னா இந்த 0.3 மில்லிவோல்ட்டை கன்வெர்ட் பண்ணும் 1 to 5 வோல்ட். அதை வந்து பிஎல்சி அனலாக் இன்புட்டுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுதான் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் கொடுக்குறோங்க. ஓகேங்களா? இங்கே எங்கே கொடுக்குறோம்? இது டோட்டல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரில் இந்த இடத்துல இருக்கிறது தான் என்னது? ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர். இந்த ப்ரெஷர் வந்து 0 to 100 PSI கொடுக்குறோம். அப்போ கொடுக்குறம்போது 0 to 3 millivoltா ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. 0க்கு 0, 100 PSIக்கு 3 millivolt, 50 PSIக்கு 1.5. ப்ரெஷர் அப்புறம் என்ன பண்ணுது? ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுது? அந்த 0.3 மில்லிவோல்ட்டை ஆம்பிளிஃபை பண்ணி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா 1 to 5 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி அந்த சிக்னலை வந்துட்டு இந்த பிஎல்சிக்கு இது என்ன அவுட்புட்டு? அனலாக் இன்புட்டு. யாருக்கு? பிஎல்சிக்கு. அந்த பிஎல்சிக்கு அனுப்புதுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதான் எக்ஸாம்பிளுங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுடைய இது இதாங்க. ஓகே. தென் அதான் அதில் என்ன கண்டினியூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெனி வெண்டர் யூஸ் த டேர்ம்ஸ் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டுக்குமே ஒன்றாவே சொல்லுவாங்க. பட் வி நோ தட் த டூ டிவைசஸ் நாட் சேம். அந்த ரெண்டும் வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரும் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசரும் வந்து சேம் கிடையாது. ஸோ இட் இஸ் பையர் வாங்குறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இஃப் யூ ஆர் கியூரியஸ் கண்டக்ட் ஏ வெப் சர்ச் இன் 2 times பை நீங்கள் வெப் சர்ச்சிங் வந்து கூகுள் இட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் டீட்டெயில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரெஷர் சுவிட்ச் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் சுவிட்ச். வாட் இஸ் ஏ ப்ரெஷர் சுவிட்ச்? ப்ரெஷர் சுவிட்ச் என்றால் என்ன? இதில் வந்துங்க ப்ரெஷர் சுவிட்ச் இஸ் ஏ 2-part டிவைஸ். 2 பகுதிகளை கொண்டது. ப்ரெஷர் சுவிட்ச் 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று வந்து என்ன இருக்குன்னா சென்சிங் டிரான்ஸ்டியூசர் இருக்குங்க. இன்னொன்று என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் இருக்குங்க. இப்போ வந்துட்டு இந்த ப்ரெஷர் சுவிட்சில் என்ன இருக்கும்? சென்சிங் டிரான்ஸ்டியூசரா? அது இங்கே இருக்கு. இதுதான். அதாவது இங்கே இதுதான் சென்சிங். இது டோட்டல் ப்ரெஷர் சுவிட்சிங்க. ஓகேவா? மென்ஷன் பண்ணிக்கல. இதில் வந்து இது ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக்கல் சுவிட்சுங்க. எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் வந்து இதுக்குள்ளே இருக்குங்க. ஓகேங்களா? அதுதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச். இது சுவிட்ச் சிம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்க. அதுதாங்க சிக்னலை வந்து சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ணிட்டு அதை வந்து கண்ட்ரோல் இந்த சுவிட்சுக்கு வந்து போகுது. அப்போ வந்து அந்த கண்ட்ரோல் சிக்னல் போகும்போது எப்போ தேவையோ அப்போ சுவிட்சு அந்த சிக்னல் போகும். எப்போ தேவை இல்லையோ அப்போ போகாது. அது என்ன நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ப்ரெஷர் சுவிட்ச் வெர்சஸ் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர். ப்ரெஷர் சுவிட்ச் வெர்சஸ் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர். ப்ரெஷர் சுவிட்சுக்கும் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டருக்கும் என்னங்க வேறுபாடு? ப்ரெஷர் சுவிட்சு வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம்
ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரா? ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ப்ரெஷர் சுவிட்ச் வந்து வேறுபடுகின்றதா? There are some common components, but they are functionally very different. காமன் காம்பனண்ட் இருந்தாலும் பட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. ப்ரெஷர் சுவிட்ச் ஹேஸ் ஏ டிரான்ஸ்டியூசர். ப்ரெஷர் சுவிட்சில் வந்து டிரான்ஸ்டியூசர் இருக்குது. ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் மெயின். ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்லேயும் டிரான்ஸ்டியூசர் இருக்குது, ப்ரெஷர் சுவிட்சிலையும் டிரான்ஸ்டியூசர் இருக்குது. ப்ரெஷர் சுவிட்சில் வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்சு இல்லை. இங்கே பார்த்தோம்ல இந்த சுவிட்சு எலக்ட்ரிக்கல் சுவிட்சு, அந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் வந்து எதில் இல்லை? ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரில் இல்லை. பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓகேங்களா? இது ப்ரெஷர் சுவிட்சிங்க. எக்ஸாம்பிள் ப்ரெஷர் சுவிட்ச், ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டருங்க. இதுலேயும் டிரான்ஸ்டியூசர் இருக்குங்க. சென்சார் கம்பைன்டு டிரான்ஸ்டியூசர். இங்கேயும் வந்துட்டு டிரான்ஸ்டியூசர் இருக்குங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வேறங்க. இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வேற. இது வரைக்கும் சேமுங்க. இங்கே அவ்வளோதாங்க. ப்ரெஷர் சுவிட்ச்லேயும் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்லேயும் இது சேமுங்க. ஓகேங்களா? இது நாட் சேமுங்க. இது வந்து நாட் சேம், டிஃப்ரெண்ட். அது pressure transmitter produces an analog electrical voltage. Pressure transmitter வந்து அனலாகு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க, இப்போ உண்டாக்குதுங்க. டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல், எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் இல்லை கரண்ட் சிக்னல். அது வந்து 0 to 100 தகுந்த மாதிரி. எதுக்கு? ஃபிசிக்கல் ப்ராசஸ், ப்ரெஷரோ ஃப்ளோமீட்டரோ டெம்பரேச்சரோ எது கொடுக்கும். ப்ரெஷர் சுவிட்ச் ஹேஸ் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸ். ப்ரெஷர் சுவிட்ச் வந்து எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் இருக்குங்க. அது வந்து ஓப்பன் டு க்ளோஸ் பண்ணுது ஃபார் பர்டிகுலர் ப்ரெஷருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுது? ப்ரெஷர் மேலே மூவ் ஆகுதுங்களா? மேலே மூவ் ஆகும்போது க்ளோஸ். இப்போ மூவ் ஆகிருக்கு, க்ளோஸு. ஓப்பன் ஆகும், கீழே வரும்போது ஓப்பன் ஆகிடும். செட் பாயிண்ட் எவ்வளோ கொடுக்குறோமோ அப்போ வந்து என்ன பண்ணும்? இங்கே தேவையான ப்ரெஷர் வந்து இப்போ செட் பாயிண்ட் எப்படி பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி இங்கே க்ளோஸ் ஓப்பன் பண்ணுங்க. அது அப்ளிகேஷனை பொறுத்து மாறுங்க. பாருங்க, பர்டிகுலர் ப்ரெஷரில் ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுதா, இங்கேயும் ஓப்பன் ஆகுது. இங்கே செட் பண்ணியிருக்கோமா அப்போ வந்து க்ளோஸ் ஆகிட்டு போயிடுது. இந்த இந்த இதான் செட் பாயிண்ட். ஓகேங்களா? இதுதான் செட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க செட் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே ஓப்பனில் இருக்கும்போது இங்கே, க்ளோஸில் இருக்கும்போது இங்கே. சுவிட்சு க்ளோஸு, சுவிட்சு ஓப்பன். இப்போ வந்துட்டு க்ளோஸில் இருக்குது செட் பாயிண்ட். ஓகேங்களா? Can a pressure transmitter be used to function as pressure switch? pressure transmitter வந்து pressure switch மாதிரி function பண்ண முடியுமா? The answer absolutely yes, but it is really worth it. Yes, முடியுங்கிறாங்க, worth itங்கிறாங்க. pressure transmitter வந்து used to function as pressure switch ஒர்க் ஆகுமா? pressure transmitter larger, பெருசாக இருக்கும். ஓகேங்களா? பெருசு, மோர் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவு ஜாஸ்தி, எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லி, அண்ட் ஆஃபன் மோர் டிஃபிகல்ட் டு இன்ஸ்டால். அதை இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க. தேர் ஆர் அதர் டிஃபரன்ஸ் ஆஸ் வெல். இப்போ வந்துட்டு ப்ரெஷர் சுவிட்ச், இதில் ப்ரெஷர். ஓகேங்களா? ப்ரெஷர் போகுது, சுவிட்ச் எப்போ பற்றி நீங்கள் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பா இந்த செட் ப்ரெஷர். இது வந்து ப்ரெஷர் சுவிட்ச் வந்து இங்கே ஓப்பன் ஆகுங்க. இங்கே வந்து டிரான்ஸ்டியூசர் இருக்குது, ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்களா? இதில் வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரில்
ப்ரெஷர் கொடுக்குறோம். இது டிஃபிகல்ட். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபிகல்ட் இன்ஸ்டால், மோர் எக்ஸ்பென்சிவ், லார்ஜ்னு சொல்லிட்டாங்க. இது ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர். ஓகேங்களா, ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் இதெல்லாம் பாயிண்ட்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. லார்ஜரு, மோர் எக்ஸ்பென்சிவ், டிஃபிகல்ட் டு இன்ஸ்டாலு. ப்ரெஷர் சுவிட்ச் ஈஸிங்க, அந்த அளவுக்குலாம் இது கிடையாது, கஷ்டம் கிடையாது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா. Example. Here we have a process control system where we need to open valve when the pressure pipe reaches 50 psi. 50 psi அந்த பைப்ல ப்ரெஷர் வரும்போது அந்த வால்வு டு பி ஓப்பனுங்க, வால்வு வந்து ஓப்பன் ஆகணுங்க. இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். We can use a pressure transmitter calibrated to produce 4 to 20 milliamps. இங்க வந்து என்ன யூஸ் பண்றோம்னா ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்றாங்க. டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணி 4 to 20 milliamps வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அவுட்புட்டு. ஃபார் ஏ ப்ரெஷர் ரேஞ்ச் இஸ் 0 to 100 psi. 0 to 100னா 4 milliampsக்கு 0 psi, 0 psiக்கு. ஓகேங்களா. 20 milliamps வந்து 100. ஓகேங்களா. அது 4 டிவைட் பண்ணிக்கணும். 25%, 50%, 75%. ஓகேங்களா. இதில் வந்து இதை பாருங்க, ஃபிகர் இதுலிங்க ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டருங்க 50 psiயில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வைக்கிறோங்க. இது 4 to 20 milliampsல ஒர்க் ஆகுதுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க. 4 to 20 milliamps இங்கே போகுதுங்க, அனலாக் இன்புட்டுங்க, பிஎல்சிங்க. அது பிஎல்சி ஆல்ரெடி பார்த்துருக்கோங்க. அவுட்புட் வந்து என்ன பண்ணுது, 50 psiயில் வந்ததும் இங்கே ஓப்பன் பண்ணுங்க அந்த வால்வை. இங்கே ரீச் ஆகும் 4 to 20 milliamps வரும். 4 to 20 milliamps, 4 amps ஃபார் 0 psi, 20 milliamps ஃபார் 100 psi. அப்போ 4 டிவைட் பண்ணுங்க, 50%. இது 50%னா எவ்வளோ வருது, அந்த 50%ல் வந்துட்டு இங்கே வந்து வால்வ் ஓப்பன் பண்ணுங்க. வால்வ் ஓப்பன் வருது. இங்கே அனலாக் டிஜிட்டல் வந்து டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் அவுட்புட் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆர் க்ளோஸ் ஆக்சுவேட்டருங்க க்ளோஸ் பண்ணுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். We need an analog input module on our PLC. பிஎல்சிக்கு வந்து என்னங்க தேவை, அனலாக் மாடியூல் தேவைங்க. ஏன்னா டிரான்ஸ்டியூசர்லேருந்து என்ன போகுது, 4 to 20 milliamps போகுது காமிக்குது. ஓகேங்களா. 4 to 20 milliampsல ப்ரெஷர் வந்து 50 psi போயிடுச்சு. போனது இது இங்கே போகுது, ஆம்ஸ் போகுது. அந்த 4 to 20 milliampsல போனதும் என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்துட்டு வால்வ் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளோ வந்து இது போகுது. இது போகுது ஃப்ளோ. அதுதான் அனிமேஷனில் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அது 4 to 20 milliamps அதை காமிச்சு. ஓகே. We need an analog input module on our PLC. அந்த PLC வந்து அனலாக் இன்புட் மாடியூல் தேவை. அண்ட் we need to scale the analog module. அதை ஸ்கேலிங் பண்ணி அண்ட் இன்சர்ட் கோட் இன்டு த பிஎல்சி ப்ரோக்ராம். பிஎல்சியில் வந்து ப்ரோக்ராம் பண்ணணுங்க, இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ தட்டு அந்த அதை ஸ்கேல் பண்ணுற அனலாக் மாடியூலை வந்து இது பண்ணி இன்சர்ட் பண்ணி கோடு பிஎல்சி ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் பண்ணிவிட்டு. ஸோ தட் த 50 psi வேல்யூ ட்ரிகர்ஸு. இப்போ எங்கே ட்ரிகர் ஆகணும், 50 psi வேல்யூவில் ட்ரிகர் ஆகணும். அண்ட் ஈவன் அண்ட் ஓப்பன் த வால்வு. 50 psi வந்து வால்வு வந்து ஓப்பன் ஆகணும். இங்கே தாங்க கோடிங் இது கோடிங் இருக்குங்க பாருங்க. எனேபிள் ப்ரெஷர் இன்னு, ஹை லோவு. ஹை வந்து 100 psi, லோவு பைபோலார், ஈஎன்ஓ ப்ரெஷர், ரிட்டர்ன் வால்வு ப்ரெஷரு, அவுட்டு டிரான்ஸ்மிட்டர் அவுட்டு எழுதிட்டு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்